8ஆம் தேதி பிறந்திருக்காரு. அவருக்கு வந்து ஆறுமுகம் அப்படின்னு பேர் வைக்கிறோம்னு வைங்களேன். அந்த ஏ அப்படின்ற முதல் எழுத்து தான் அந்த ஆறுமுகத்தினுடைய நியூமராலஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 வகைகள்ல இருக்கு. ஹீப்ரு மெத்தட், சால்டியன் மெத்தட். அன்பான ஹிந்து தமிழ் திசை நேயர்களே, வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜே.என்.எஸ். செல்வன், எண்கணித நிபுணர். இன்றைக்கி உங்களோட ஒரு மாபெரும் விஷயங்களை, நியூமராலஜி பற்றிய விஷயங்களை வந்திருக்கேன். ஒரு மனிதனுடைய தலையெழுத்து அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக எல்லாருக்கும் இருக்குது. அந்த காலகட்டத்தில் முதியோர்கள் வந்து சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் தலையெழுத்துப்படி நடக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க தலையெழுத்துப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தலையெழுத்துனா என்ன, அதை ஆய்வு செய்யும் போல் எனது ஆய்வில் கிடைத்த தகவல்களை உங்களோட நான் அதை பகிர்ந்துக்கிறேன். ஒருவருடைய பெயரினுடைய முதல் எழுத்து தலையெழுத்து அப்படின்னு சொல்லணும். ஒருத்தருக்கு 8ஆம் தேதி பிறந்திருக்காரு. அவருக்கு வந்து ஆறுமுகம் அப்படின்னு பேர் வைக்கிறோம்னு வைங்களேன். அந்த ஏ அப்படின்ற முதல் எழுத்து தான் அந்த ஆறுமுகத்தினுடைய தலையெழுத்து. ஆனால் அவர் 8ஆம் தேதி பிறந்திருக்காரே, 8ஆம் தேதி பிறந்துட்டு ஏயில் பேர் வச்சா எல்லா நிகழ்வுகளுமே மாறுதலாகவே நடந்துக்கிட்டு இருக்கும். எதை எடுத்தாலும் அவருக்கு ஒரு சக்ஸஸ் ரிசல்ட்டை கொடுக்காது. அதனுடைய காரணம் அவருடைய தலையெழுத்து, அந்த தலைப்பு எழுத்து. அந்த தலைப்பு எழுத்து சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி கண்டிப்பாக உண்டு. அப்படி அமைய பெற்றவர்கள் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க பல அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள், பிரபல நடிகர்கள், ப்ரொடியூசர்ஸு, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, இவங்கெல்லாம் அவங்கவுங்க தலையெழுத்து வந்து சரியாக அமைந்ததுனால தான் அவங்க உலக புகழோட பொருள் வசதியோடு இருக்காங்க. எழுத்துக்களுக்கும் எண்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, இப்போ ஏ அப்படின்னா அது வந்து 1ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. இப்போ ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு எண்ணை வந்து அந்த காலகட்டத்தில், அதாவது நியூமராலஜி கண்டுபிடிக்கும் போல் கொடுத்தாங்க. நியூமராலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4, 5 வகைகளில் இருக்குது. ஹீப்ரு மெத்தட், சால்டியன் மெத்தட், நம்ம எகிப்திலிருந்து கூட பல மெத்தடுகள்லாம் வந்திருக்கு. தமிழ்லேயும் கூட அந்த நியூமராலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இவையெல்லாம் வந்து பெரும்பாலும் சால்டியன் மெத்தட் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகுது. ஏன் அப்படின்னா அதற்குத்தான் ஆங்கில எழுத்துக்களுக்குள்ள எண்ணை கொடுக்க முடியுது. இப்போ 1ஆம் எண் அப்படின்னா அது ஏஐஜேக்யூஒய், இந்த எழுத்துக்கள் எல்லாம் 1ஆம் எண்ணை சேர்ந்தது. ஆர்கேபி அப்படின்ற எழுத்துக்கள்லாம் 2ஆம் எண்ணை சேர்ந்தது. சிஜிஎல்எஸ் அப்படின்ற இந்த எழுத்துக்கள் எல்லாம் 3ஆம் எண்ணை சேர்ந்தது. டிடிஎம் இந்த எழுத்துக்கள்லாம் 4ஆம் எண்ணை சேர்ந்தது. இஹெச்என்எக்ஸ் இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா 5ஆம் எண்ணை சேர்ந்தது. யுவிடபிள்யூ இப்படின்ற இந்த முதல் எழுத்துக்கள் அது 6ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. 6ஆம் எண் ஸ்பெஷலாக ஏன் சொல்கிறோம்னா 6ஆம் எண்ணுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் அதுக்கு அடுத்தபடி ஓஇசட் இந்த எழுத்துக்கள் 7ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. அதற்கு அடுத்தபடியாக பிஎஃப் இந்த எழுத்துக்கள் 8ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. சரி, அதற்கு அடுத்து எழுத்துக்கள் இருந்தாலும் அதற்கு எண் கொடுக்க முடியவில்லை. அதாவது 9ஆம் எண்ணுக்கு எழுத்துக்கள் கொடுக்க முடியலை. ஏன்னா அந்த அளவுக்கு வில் பவர் அந்த 9ஆம் எண். அதை பற்றி அடுத்த எபிசோடில் மிக விரிவாக காண்போம்.